எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டி திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியை அனுபவிச்சுட்டுருக்கோம். அதில் முதல் 10 திருமொழிகளை அனுபவிச்சிட்டோம். அதில் கண்ணன் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு பருவத்தையும், அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு பருவத்தையும் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி நமக்கு அருளை செய்திருந்தார் இல்லையா. கொஞ்சம் கண்ணன் வளர்ந்துட்டான், நடக்க ஆரம்பிச்சிட்டானோடையோ, தளர்நடையிட்டு நடந்து வரானோடையோ, கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து முதுக கட்டிக்கிறான், ஓடி வந்து அணைச்சிக்கிறான், அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டான் இல்லையா. இப்போது கொஞ்சம் வளர்ந்துட்டான். அப்பூச்சி காட்டுதல் அப்படின்னு ஒரு விளையாட்டு, அதை விளையாடுறோம். எப்படின்னாக்கா, இந்த குழந்தைகள்லாம் இந்த கண்ணில் மேல் இமையை இருக்க அதை மடக்கிண்டு உள்ளே இருக்கிற கண்ணு வெளியில் தெரிகிற மாதிரி பயமுறுத்துறது. அப்புறமா மூஞ்சியை வந்து தலைமுடியால் அப்படியே முகத்தை மறைச்சிட்டு பயமுறுத்துறது. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்கும், நம்ம வந்து பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறது. இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு அப்பூச்சி காட்டுதல்னு பேர். அதை கண்ணன் விளையாடுறானான். எப்பேற்பட்ட கண்ணன் அவன்! பலரும் கொண்டாடும்படியான கண்ணன். அதை எப்படி சொல்கிறார் பாருங்க. மெச்சூது சங்கம் இடத்தானல் வேயோதே பொய் சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாத அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பாஞ்ச சண்டியத்தை இடது கையில் தரிச்சுன்னு இருக்கான். புல்லாங்கல் அவன் ஊதினா உலகமே மயங்கிறது, அகிலமே மயங்கிறது. அப்பேற்பட்ட புல்லாங்கலில் சிறப்பாக ரொம்ப அருமையாக அந்த புல்லாங்குழலை இசைக்கக்கூடிய அந்த கண்ணனானவன் வஞ்சகமான சூதாட்டத்தினால பாண்டவர்கள் தன்னுடைய சொத்துகளெல்லாம் இழந்து பொறுமையாக வனவாசம் போனான். 12 வருஷம் வனவாசம். அது இல்லாமல் ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் இல்லையா. எல்லாம் முடிச்சுட்டு வந்து துரியோதனன் கிட்ட எங்கள் நாட்டை திருப்பித்தான்னு சொன்னால் அவன் தரவே இல்லை. அதனால் கண்ணனை தூது அனுப்புகிறா பாண்டவர்கள் துரியோதனன் கிட்ட. இந்த கண்ணனும் பாண்டவர்களுக்காக துரியோதனன் கிட்ட தூது போய் 10 ஊர்களையாவது கொடு, 10 ஊர் பெறாத அன்று 10 ஊரையாவது 10 ஊர்களையாவது கொடுங்கிறான். அவன் மறுத்துட்டான். அதனால் அன்று பாரதம் கை செய்த, அதனால் அன்றைக்கி பாரத போர் நடந்தது. அந்த பாரத போரில் பாண்டவர் பக்கத்தில் அவ துணையாக இருக்கான். அவ போரிடலை, பாண்டவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்க செய்தான். அப்பேற்பட்ட கண்ணன் அப்பூச்சி காட்டி விளையாடுறான். காயம் நேர்ப்புக்கு கடம்பேறி காளியன் தீய பணத்திற் சிலம் பார்க்க பாய்ந்தாடி வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இந்த கோபாலனானவன் காளிங்கன் எல்லாருக்கும் துன்பம் தந்துட்டுருக்கான். அந்த மதுவில் வந்து அவன் வாசம் பண்ணிட்டு அந்த மதுவையே வந்து விஷநீரை ஆக்கி ஜனங்களுக்கு பயன்படாத மாதிரி செஞ்சு அது ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா. இந்த கோபாலனானவன் அந்த யமுனை கரையில் இருந்த ஒரு கடம்ப மரத்து மேலே ஏறி அந்த யமுனை மது, அந்த காளிங்க மதுவில் குதித்து அந்த காளிங்கன் மேலே நர்த்தனம் ஆடி அப்படியே கலக்கிறான், அந்த மதுவையே கலக்கிறான். அப்போ காளிங்க என்ன பண்ணுறான், கோச்சுண்டு மேலே வரும்போது அவன் தலை மேலே தன்னுடைய பாதத்தை வச்சு அவன் நர்த்தனம் ஆடுறான். அதான் காளிங்க நர்த்தனம் இல்லையா. அந்த வேகமாக அவன் தலை மேலே கால் வச்சு தன்னுடைய சிலம்புகள் ஒலிக்க நர்த்தனம் ஆடுறானான். சிலம்புகள் ஒலிக்க நர்த்தனமாடியும் புல்லாங்குழல் ஊதியும் அந்த கண்ணனானவன் அப்பூச்சி காட்டுகின்றான். இன்னும் ஒரு பாசுரம் பார்ப்போம். இருட்டில் பிறந்து போய் ஏழ்வல்லாயர் மறுட்டை தவிர்ப்பிட்டு வஞ்சகன் மாள புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து
அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே, அப்பூச்சி காட்டுகின்றான். இருட்டில் பிறந்தவன், மதுரால நள்ளிரவிலே பிறந்தவன். அந்த இரவிலேயே கோகுலம் வந்தானான். அசுரர்களால் கண்ணனுக்கு பல முறை ஆபத்து வருது. கிருஷ்ணனுக்கு பிறந்ததுலேருந்தே ஆபத்து தான் பாவம் அந்த குழந்தைக்கு. என்ன அந்த கோபர்கள் என்ன பண்ணுறா, இந்த கம்சன் மேலே ரொம்ப ஆத்திரப்படுறா. நம்ம குழந்தைய கொல்றதுக்கு இப்படியெல்லாம் இவன் சதி பண்ணுறானே அப்படின்னு ஆத்திரப்படுறா. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு சமயம் வரும்போது அந்த வஞ்சகமான கம்சனை தரையில் போட்டு தள்ளி புரட்டி கொன்றான். அப்பேற்பட்டவன் ஒரு நாளைக்கு யமுனையில் கோபியர்கள்லாம் நீராடும்போது என்ன பண்ணுறான், அவளுடைய பட்டாடைகளெல்லாம் தூக்கிட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். அப்பேற்பட்ட அந்த கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான். யாருக்கு காட்டுகிறான்? கோபியர்களுக்கு அப்பூச்சி காட்டுகிறானாம். தத்து கொண்டான் கொல்லோ, தானே பெற்றாள் கொள்ளோ, சித்தம் மனையாள் யசோதை இளம் சிங்கம், கொத்தார் கருங்குழல் கோபால கோளரி, அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே, அப்பூச்சி காட்டுகின்றான். யசோத கண்ணனை பெற்றாளா வளர்த்தாளா தெரியல. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததும் தெரியல, இந்த கோகுலத்துக்கு வந்ததும் தெரியல. ஏன்னா அவளும் தூங்கிட்டு இருந்தா. அப்போ எழுந்துக்கும் போது குழந்தை பக்கத்தில் இருந்தது. அதனால் யசோதை பெற்ற தாய் தான் அப்படின்னு அவள் எல்லாரும் நினச்சிக்கிறாளாம். யசோதை அப்படி நினச்சிக்கிறாளாம். அதனால் இந்த கண்ணனுடைய மனசு பிரகாரம் நினைப்பாளாம் இந்த யசோதை. யார்? இந்த சிங்கக்குட்டி, கரிய சுருண்ட குழலை உடைய கோபாலன். யாருக்கு சிங்கக்குட்டி? யசோதைக்கு சிங்கக்குட்டி. அவன் இப்போது அப்பூச்சி காட்டி பயமுறுத்துறான் அப்படிங்கிறார். அடுத்த பாசுரம். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு ஒரு துயர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே, அப்பூச்சி காட்டுகின்றான். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி கண்ணா கண்ணா அப்படின்னு கதறது. முதலையின் வாயில் அகப்பட்ட அந்த கஜேந்திரன் என்ற யானை அழுதபடி தும்பிக்கையை உயர்த்தி ஆதி மூலமே என்று அலறது. உடனேயே புள்ளூர்ந்து அங்கு உருதையர்த்திட்ட உடனே அந்த கருடன் மேலே ஏறி அவர் வந்துட்டார். முதலையின் மீது சக்கரப்படையை விட்டு அந்த யானையை காக்கிறார். அப்படி அடையவர்களை கூப்பிட்ட உடனே மிடுக்கோட காப்பாற்றுறாராம். யார்? நம்ம பகவான். அந்த கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 10 பாசுரங்களில் இந்த அப்பூச்சி காட்டுதல்ங்கிற விளையாட்டை பெரியாழ்வார் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அடுத்த திருமொழியை மறுபடியும் திரும்ப பார்க்கலாம். இப்போ 2வது பத்தில் பெரியாழ்வார் திருமொழி, 2வது பத்தில் முதல் திருமொழியை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து 2ஆம் திருமொழியை நாளை பார்ப்போம். நமஸ்காரம், நன்றி.